ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி குக் ஷோ. இன்றைக்கி நம்ம பீஸ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமா சோம்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு ஒரே ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, புலாவ் தான். கொஞ்சம் வதங்கின உடனே இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதையும் எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நான் ஒரு கப்லேருந்து அரை கப் வரைக்கும் நீங்கள் க்ரீன் பீஸ் சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி. அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 3 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 6 டம்ளர், 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி விட்டு 2 விசில் அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போது 2 விசில் வந்த உடனே விசில் போனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான புலாவ், க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.